சாம்பார் சாதம் தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல, அதனால் இப்போயே வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துட்டோன்னா நல்லா குளிச்சுட்டேங்க. குளிச்சுட்டு பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு, சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், அரிசி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நெய் விட்டுருக்கேன், மாங்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளிக்காய் கூட்டு, நான் பப்பாளிக்காய் கூட்டு, பப்பாளிக்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பப்பாளிக்காய் கூட்டு அதை வேகட்டும், நம்ம பார்க்கலாம். உப்பும் சேர்த்துட்டேங்க. தாளிக்கும் போது சீரகம் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குங்க. நெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடுகு தாளிச்சிருக்கேன். மேலே வெடிக்குன்றதுக்காக மூடி வச்சுருக்கேன். சுற்றி வேறு எல்லா இடத்துலையும் பரவும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா தாளிச்சாச்சுங்க. தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதான், சுட சுட சாம்பார் சாதம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான சாம்பார் சாதம். வேலை இருக்கும்போது டக்குன்னு இதை கலரிட்டு நம்ம வெளில போகிறது வேலை இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க.